Hello everybody, thanks to everyone being here to watch my video. I welcome you all. Standard 8 oda Life of Mathematics Chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Applications Problems in Compound Interest. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளமோட அண்ட் ஃபார்முலாஸ்லாம் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இங்கே ரீகால் பண்ணிக்கோங்க. அதாவது 1 இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலாக ஒன் இயராக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, ஒரு இயரில் ஹாஃபாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அண்ட் ஒரு இயரில் குவார்டர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. லைக்வைஸ் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா, அண்ட் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. கடைசியாக நம்ம சிஐஎம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் அண்ட் பிரின்சிபலை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த லாஸ்ட் ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை பார்த்துடலாம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஃபைண்ட் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன். ஒரு மக்கள் தொகை வந்து அதிகமாகும் போதோ குறையும் போதோ எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதை எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு 2 வருஷத்தில் எப்படின்னா எவ்வளோ ரேட்டில் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ டு ஃபைண்ட் த செல்ஸ் growth ஆஃப் செல்ஸ் when the rate of growth is given. அதாவது ஒரு செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செல் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஹவருக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் செல்ஸு. ரத்த அணுக்கள் இவ்வளோ 5 நிமிஷத்தில் இவ்வளோ ரேட் வந்து சுற்றி வரும் நம்ம பாடியை, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல எல்லாலையும் அதோட எவ்வளோ உருவாகுதுங்கிற க்ரோத் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரேட்டை வச்சியும் நம்ம அடுத்த ஹவரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரி, இதே மாதிரி நம்ம டு ஃபைண்ட் த டெப்ரிஷன் இன் த வேல்யூஸ் ஆஃப் மெஷின்ஸ், வெஹிக்கிள்ஸ், யூட்டிலிட்டி, அப்ளையன்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வச்சுருந்த சைக்கிள் வந்து அதிக ரேட்டாக இருக்கும், இப்போ வந்து அது வந்து கம்மியாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த பொருள் வந்து அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அது எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணவும் என்ன யூஸ் ஆகுதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஓகே, உங்களோட பேஜ் நம்பர் 21ல் எக்ஸாம்பிள் 21 ஓகேங்களா, அதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை வந்துட்டு 6% ஒரு வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ 2018 அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,38,765 பாப்புலேஷனில் இருக்குது 2018. அப்போ மக்களோட பாப்புலேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2016 எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்போ 2 வருஷத்துக்கு அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2020. இப்போ நம்ம 2018 இருந்தோம் அப்படின்னா ஓகேங்களா. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பாப்புலேஷன் இந்த இயர் 2018. ஸோ பாப்புலேஷன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் இது என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா ஓகேங்களா. அதாவது ஆனுவல் கவுண்ட் 2 years 3 years அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என் ஃபார்முலா, அப்படி இல்லாமல் 6 months in a year அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2n ஃபார்முலா. அதே மாதிரி 3 months in a year அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது 4n ஃபார்முலா. இப்போ நம்ம 2 year அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவலாக கொடுத்துருக்காங்க, ஆர்எல்ஸ் 5 years அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா n ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு அமௌண்ட் வந்து நம்ம 2018 அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் போட்டிருக்கோம். இது ஏன் போட்டிருக்கோம், நம்ம இங்கே 2016 கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் போடாமல், அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம மைனஸ்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி ப்ராப்ளம்ஸில், ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகும்போது மைனஸ் தான் இங்கே போடணும். அப்படி போடாமல் நம்ம ஏன் இங்கே ப்ளஸ்ஸே போட்டுட்டு இந்த 2018 பாப்புலேஷனை ஏன் போடுறோம் அப்படிங்கிற டவுட்டுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ த அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 3rd year தான் வந்து
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது 2016 வச்சுக்கோங்க. அண்ட் அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 4th இயர் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து என்ன 2018ஓட பாப்புலேஷன் கணக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 18ஓட பாப்புலேஷன் கணக்கு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? நம்ம அதுக்கு முன்னாடி வருஷத்தோட பாப்புலேஷனை பிரின்சிபலாக எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ அமௌண்ட்டோட வேல்யூ 2018க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருந்துச்சோ அதை எடுத்து நம்ம போட்டுடுறோம். அண்ட் பிரின்சிபல் நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும், அதை எடுத்து போட்டுக்கிறோம். தென் ஆஸ் யூஷுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது? 2 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக இதை இது பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஏன் 2 இயர்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறாங்க, அதனால. சரி, இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 வந்து 3 times 2 டேபிளில் அண்ட் 100 வந்து 50 times. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 3 + 50 அப்படிங்கிறத 1 into 50 is 50 plus 3 divided by 50 அப்படின்னு வருமா? ஃபைனலாக அது எப்படி எழுதலாம்? 53 divided by 50. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் இதை நம்ம ஸ்கொயரை பிரித்து எழுதிக்கிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற அமௌண்ட்டை அண்ட் இப்படி தானே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 53 divided by 50 அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு 50 and 53 உல்டாவாக இந்த பக்கம் கொண்டு போயிட்டா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இன்டூ அமௌண்ட் அப்படின்னு இருக்குமா, ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். ஸோ பி ஈக்குவல் டு என்னது? அமௌண்ட் இன்டூ 50 divided by 53 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா. அதை தான் இங்கே பி ஈக்குவல் டு அமௌண்ட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50 divided by 53 த ஹோல் ஸ்கொயரை இப்படி பிரித்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 53 into 53 அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதையும் இதையும் 3 டேபிள் ஆர் எல்ஸ் 9th டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 50 into 50 ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். 2500 சம்திங் வரும். ஓகேங்களா? அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இதை கேன்சல் பண்ணதால் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது என்னது? 2016ஓட பாப்புலேஷன். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 2020ஓட பாப்புலேஷன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த அமௌண்ட் இருந்த இடத்துல அமௌண்ட் இருந்த இடத்த அப்படியே தான் வச்சுக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் மாற்றணும். அதாவது இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு கடைசியாக போன வருஷம் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத எடுத்து நம்ம பிரின்சிபலாக வச்சுப்போம். அதை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான வருஷத்தை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து 2018ஆகவும் இது வந்து 2020ஆகவும் கன்சிடர் ஆகுது. அப்போ இந்த அமௌண்ட் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? பிரின்சிபலாக எடுத்துக்கணும். அண்ட் தென் பிரின்சிபலோட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ஒரு இயர் கிடைக்கும். இங்கே நம்பர் மட்டும் மாறி இருக்கு, பட் இங்கே நம்ம கொடுத்துருக்க நம்பரை வச்சு பார்க்கணும். இப்போது அமௌண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2020ஓட அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? கடைசியாக நம்ம கண்டுபிடிச்ச 2018ஓட இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? பிரின்சிபல்னு கொடுத்துருப்போம். ஸோ அது இங்கே உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 2018ஓட வேல்யூ உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு ரேட் பர்சன்டேஜ் வந்து 6. அதே மாதிரி சேம் அதே மாதிரி உங்களுக்கு 53 divided by 50 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதை எப்படி பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன்சல் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு 5 டேபிள்லேயே பண்ணலாம். ஆர்எல்ஸ் 50 டேபிள் தெரியலனா 5 டேபிளே பண்ணிக்கலாம். இது வந்து 10 times, இது வந்து 4 times 20 and 3 carry on. So 37 times 35 and 3 திரும்ப 7 times 35 again 35.
ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு 5 அடுத்து 3. ஸோ இந்த மாதிரி அடுத்து நீங்கள் திருப்பி இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 2 டைம்ஸ் அண்ட் இதை 3 டேபிள்லையோ இல்லை 2 டேபிள்லையோ கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆர்எல்ஸ் நீங்கள் 50-50ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 2500 பண்ணிவிட்டு அதை 2,38,765 டிவைடட் பை 2500 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95.506 கிடைக்கும். அதை இன்ட்டு 53 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அட் த இயர் 2020 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், the population in the year 2020 is 2,12,500 and that in the year of 2020 is எவ்வளோ 2,68,276. ஓகேங்களா? இவ்வளோ பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் இன் 2 years ago வந்து 70,000. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கோட விலை வந்து 70,000 70,000 இருந்துச்சாமா. அது வந்து டெப்ரிஷியேட்ஸ் ஆயிடுச்சு. டெப்ரிஷியேட்ஸ் அப்படின்னா குறைஞ்சிருச்சு. டெப்ரிஷியேட் மீன்ஸ் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு வந்து அதோட ரேட் கம்மியாயிடுது. ஸோ அட் த ரேட் ஆஃப் 4% per annumக்கு அது குறைஞ்சிட்டே வருது. ஒரு வருஷம் 2 வருஷத்துல இன்னைக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பைக்கோட வேல்யூ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 70,000 இருந்துச்சு. ஓகேங்களா? 70,000 இருந்துச்சு. அண்ட் அது வந்து வருஷம் குறைஞ்சிட்டேவும் இருந்திருக்கு. முதல் வருஷத்துல ஒரு 4% கம்மியாயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. அண்ட் 2வது வருஷத்துலயும் 4% மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பைக்கோட விலை என்ன அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேங்களா? சரி, அது டெப்ரிஷியேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் என்னது? டெப்ரிஷியேட்டட் வேல்யூ. ஓகேங்களா? சேம் ஃபார்முலா P × 1 - R / 100. எதுக்கு இங்கே மைனஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ஆயிருக்கு இல்லையா? டெப்ரிஷியேட்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. வருஷத்துக்கு 4% கம்மியாயிருக்கு. அதனால தான் அங்கே நம்ம மைனஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 1 - R / 100. இப்போ பிரின்சிபலோட வேல்யூ என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைக் கொண்டு வந்தப்போ அதோட விலை வந்து 70,000. ஸோ அது இப்போ 2 வருஷத்துல குறைஞ்சிருச்சு. அதனால இங்கே 2 years அப்படின்னு போட்டுக்கிறோம். அகைன் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது? 4%. அதையும் எழுதிக்கிறோம். சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம 4 divided by 425/400 அப்படின்னு சொல்லி போடாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஜீரோஸ் தேவைப்படுது இல்லையா? அதுக்காக. ஸோ 100 × 1 வந்து 100 × 1 is 100 - 4 is 96. ஸோ 96 divided by 100 the whole square இருக்கும். அதை பிரித்து எழுதுனா இப்படி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0 0. ஸோ இங்கே 0 0 0 0 கேன்சல். ஸோ 7 × 96 × 96 பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the bacteria in a culture grows by 5% in the first hour, decrease by 8% in the second hour and again increase by 10% in the third hour. Find the count of bacteria at the end of 3 hours if its initial count is 10,000. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு கிருமி இருக்கு அப்படின்னா அந்த கிருமி வந்து 5%க்கு 5% அளவு உருவாகுதான். அந்த உருவாகிற டைமிங் வந்து 1 ஹவருக்கு 5% உருவாகுதான். அண்ட் 2வது ஹவரில் 8% குறைஞ்சிடுது. ஓகேங்களா? அதே 3வது ஹவர் பார்த்தீங்கன்னா திருப்பி 10% அதிகமாகுது. ஓகேங்களா? இப்போ கொரோனா சுச்சுவேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைண்ட் த கவுண்ட் ஆஃப் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 3 hours. இந்த மாதிரி 3 ஹவர் ஒரு 3 ஹவரில் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த பாக்டீரியாவோட அமௌண்ட் பரவனதோட அமௌண்ட் எவ்வளோனா 10,000. ஓகேங்களா? 10,000 பரவிட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹவருக்கு அது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹவரில் அது 5% இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் செகண்ட் ஹவரில் அது 8% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அண்ட் அடுத்து அது 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம 3 டைப்பையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு மாறிட்டே இருந்தால் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? A = P into 1 plus A by 100 into 1 minus B by 100 into 1 plus C by 100. இந்த இடத்துல மைனஸ் வரதுக்கு ரீசன் என்னன்னா அது 8% குறையிறதுனால. ஓகேங்களா? சரி, இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா A = வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ அமௌண்ட்டு அட் லாஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் P எவ்வளோ, நம்ம பாக்டீரியா கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது 10,000ல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் செகண்டு 8% டிக்ரீஸ் ஆகுது அண்ட் அடுத்து 10% அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனாக கொண்டு வரதுக்கு 1 into 100 plus 5, 105 by 100 and 1 into 100, 100 minus 8 is 92 divided by 100. Again இதை பண்ணால் 110 divided by 100. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? zeros கேன்சல், ஹியர் ஆல்சோ zeros கேன்சல், இங்கேயும் zeros கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது 105 into 92 into 11 by 10 இப்படி இருக்குமா? ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ இதை 105 into 92 ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதோட இன்ட்டு பண்ணால் இன்ட்டு 11 by 10 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். போடுறதுக்கு வீடியோ எடுக்கப்போ டைம் கிடையாது, அதனால் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 105 into 92 பண்ணும்போது எனக்கு 9660 கிடச்சிச்சு அண்ட் அதோட மல்டிபிள் ஆஃப் 11 by 10 பண்ணும்போது 0வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக 966 into 11 பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10,626. இதுதான் நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இன்க்ரீஸ்டு இன் 3 hours. அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SI அண்ட் CIயோட ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் அதுதான் உங்களுக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் SI அண்ட் CI ஃபார் த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பீரியட். அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம SIயோட ஃபார்முலாக்கும் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஓட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே நமக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன கிடச்சிருக்கு? 2000 கிடச்சிருக்கு. இங்கே இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ்னு போட்டிருக்கோமா, இதை நான் 1 இயர்னு போட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20,000 into 1 year into 10 என்னது ரேட் பர்சன்டேஜ் அண்ட் டிவைடட் பை 100 பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கும்? 2 lakh டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குமா? ஸோ இந்த ஜீரோஸ் கேன்சல் ஆகிடுச்சா? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக அதே 2000 தான் இருக்கும். இங்கேயும் நம்மளுக்கு என்ன? அதே 2000 தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு SI அண்ட் CI வந்து ஃபஸ்ட் இயர், அதாவது முதல் வட்டிக்கு நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை சிம்பிள்லேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும். ஆனால் செகண்ட் இயருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். செகண்ட் இயருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? P into 1 வராது, 1 plus R by 100 போடுவோம் இல்லையா? இங்கே வந்து 1 வராது, R by 100 அப்படின்னு சொல்லி the whole square அப்படின்னு போடுவோம். அதாவது CIயோட ஃபார்முலா அண்ட் SIயோட ஃபார்முலா எடுத்து சப்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோ லாங்காக போய் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை, சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் 3 இயர்ஸ் வட்டி ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து find the difference in compound interest and simple interest அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 5,000 இருந்தால் 4% இன்க்ரீஸ் ஆகுறப்ப 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த அமௌண்ட்டுக்கு போட்டால்
கடைசியாக இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 இயர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால 2 ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதாவது CI minus SI equal to P into R/100 the whole power 2 எடுத்து அதுக்கு பிரின்சிபலோட வேல்யூ ரேட் பர்சன்டேஜ் 4ன்னு போட்டுக்கிறோம். அதை பிரித்து எழுதிக்கிறோம். ஸ்கொயரில் இருக்கிறதுனால 4/100 4/100 தனியாக எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். அதுக்கப்புறம் 10 divided by 10 வந்து 5 டேபிள் 2 டைம்ஸ் அண்ட் 5 வந்து 1 டைம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன இருக்கும், 4 × 4 டிவைடட் பை 2 இருக்குமா. 4 × 4 எவ்வளோ நம்மளுக்கு 16. ஓகேங்களா, 16 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். 16 டிவைடட் பை 2 என்ன 8. ஸோ 8 rupees வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அடுத்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மாறுது. ஓகேங்களா, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000 ஆகும், ரேட் பர்சன்டேஜ் 5% ஆகும் அண்ட் n வந்து எவ்வளோ 3 இயர்ஸ்க்கு. ஸோ 3 இயர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறோம், விச் இஸ் P into R/100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அகெயின் நம்ம பியோட வேல்யூ ஆரோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 0 அண்ட் இந்த 2 0வை 3 0வையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். அண்ட் 10 இங்கே இருக்கும், இங்கே 8 மட்டும் இருக்கும். 2 டேபிளில் இது 5 டைம், 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ். தென் 5ம் 5ம் இங்கே கேன்சல் ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ 4 × 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 4 × 5 is 20. ஓகேங்களா, 4 × 5 is 20 அப்படின்னு சொல்லி இங்கே கிடச்சிருது. ஃபைனலாக இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகுது, 3 + 1/20 அப்படின்னு ஆகுது. 5 1s are 5 and 5 20s are 100. ஃபைனலாக 61/20ன்னு இந்த டேர்ம் மாறிடுது. ஸோ 61/20ங்கிறப்ப 20 கேன்சல் ஆகி ஃபைனலாக 61ங்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு முகுந்தன் இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இது வந்து நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போட்டு காட்டணும். அதாவது இந்த மெத்தடில் போட்டு காட்டணும். ஓகேங்களா, முகுந்தனுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை பிரின்சிபலாகவும் இயர்ஸ் போட்டுக்கிட்டு அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்க்கலன்னா லாஸ்ட் மெத்தடில் பாருங்கள், மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட் மெத்தட் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் முகுந்தன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்க்கு மேலே கொடுத்துரு. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அண்ட் எக்ஸசைஸ்க்கான டிப்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணுறதெல்லாம் ஸ்லோவாக பண்ணணும் ஆர் எல்ஸ் ஃபுல்லாக பண்ணி காட்டணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்ட் ஆல்சோ கடைசியாக வர பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்துட்டு போங்க. ஓகே, தேங்க்ஸ் டு எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இதுதான் நம்மளோட கடைசி வீடியோ 8th ஸ்டாண்டர்டில்.